இட்ஸ் மண்டே மார்னிங். மற்ற மார்னிங்கை விட இந்த மண்டே மார்னிங் வந்து நம்ம காலையில் எந்திரிச்சு கிளம்புறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா 2 நாள் லீவில் இருந்துட்டு அகெயின் ஒர்க் போகணும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் வந்து எந்திரிச்சு கிளம்பியாச்சு. அண்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்றடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போல்லாம் என்னென்னு தெரியல, மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங்காக இருக்கட்டும் நல்ல காற்றடிக்குது. இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன். இன்றைக்கி லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நைட்டே மட்டன் வாங்கி வச்சுருந்தோம். அண்ட் என் தங்கச்சி வந்து வீட்டில் எங்களோட ஸ்டே பண்ணியிருக்கா. ஸோ அவளுக்காக மட்டன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணியிருந்தேன். அண்ட் எக்ஸும் வந்து பாயில் பண்ண வச்சுருந்தேன். மீன்வேல் கொண்டக்கடலையும் வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன், ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கார சட்னி பண்ணிவிட்டு அண்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ அதில் வந்து இட்லி வந்து செஞ்சாச்சு. மாவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. இட்லி வந்து பர்ஃபெக்டாக சாஃப்டான ஒரு இட்லி வந்து எனக்கு கிடச்சிருந்தது. மில்லட்ஸ் போட்டு அரைச்சிருந்தேன். ஸோ கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்து சிமிலர் டு நம்ம நார்மலாக இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு.